ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து நம்ம ரீசெண்டாக வந்து டைகர் காரிடோரை பற்றி படிச்சிருப்போம். இப்போ என்னன்னா வந்து இந்த வுல்ஃப் நரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு காரிடோர். ஓகேவா? உங்களுக்கு வந்து காரிடோரை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு டைகரோ ஒரு யானையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது பார்த்தீங்களா, அந்த வழித்தடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து காரிடோர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரோட பேர் பார்த்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்கு பார்த்தீங்களா. வெஸ்ட் பெங்காலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். ரெக்கார்டிங் போட்டு ஒன்று இருக்கும் பொறுத்தாரு. சரியா? வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் பார்த்துக்கோங்க, வெஸ்ட் பர்த்வான் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு டவுன் ஒன்று இருக்கும். அந்த டவுனோட பேர் பார்த்துக்கோங்க, துர்காபூர் அப்படின்றது அந்த டவுனோட பேரு. இது கரெக்டா எப்படி சொல்லணும்னா வந்து கொல்கட்டால இருந்து 20 கிலோமீட்டர்ல வந்து இந்த டவுன் வந்து இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியாலே ஃபர்ஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாலே ஃபர்ஸ்ட் தானே. இந்தியாலே ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்துக்கோங்க, ட்வின் வுல்ஃப் காரிடோரை வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் கொண்டு வராங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அது என்னடா ட்வின் காரிடோர்னா, காரிடோர்னா என்னது, ஒரு வழித்தடமா. ட்வின் காரிடோர்னா ரெண்டு வழித்தடங்கள் இருக்கும். சரியா? அதுதான் வந்து ட்வின் காரிடோர். இந்தியாவில ஃபர்ஸ்ட் ட்வின் வுல்ஃப் காரிடோர் வந்து எங்க வருதுன்னா வந்து இந்த துர்காபூர் இண்டஸ்ட்ரியல் டவுன் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் வருது அப்படின்றத பாத்துக்கோங்க. இந்த விஷயத்த வந்து பண்றாங்க பாத்தீங்களா. இதுக்கு வந்து யார் யார் வந்து சைன் பண்ணிருக்காங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவன் 3 பேர் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு பாத்துக்கோங்க, விங்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூட. ஓகேவா? ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா WWF இந்தியா அப்படின்னு 2 பேர் கூட. சரியா? ஒன்னு யாருன்னா வெஸ்ட் பெங்கால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தவன், அதுக்கப்புறம் வந்து விங்ஸ் ரெண்டாவது ஒருத்தவன், WWF இந்தியா வந்து மூணாவது ஒருத்தவன். சரியா? இந்த 3 பேர் கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே, ரீசெண்டா வந்து நம்ம இந்த OMO, அதே மாதிரி வந்து டாலர் ஸ்வாப்பு இதெல்லாம் படிச்சிருப்போம். நான் இருக்கா யாருக்காச்சும்? OMOன்னா என்ன, டாலர் ஸ்வாப்னா என்ன? என்ன பண்ணிருப்பானா, RBI பேங்க்ல வந்து போதுமான காசு வந்து இருக்காது. பேங்க்ல இந்த லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த OMOன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாலர் ஸ்வாப்னு சொல்லுவாங்க. இந்த 2 வழியா வந்து பேங்க்ல வந்து அவன் வந்து என்ன பண்ணிருப்பானா வந்து அந்த லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருப்பாங்க. அதுல வந்து OMOன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அது என்னடா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் வந்து இதுல எப்படி வந்து நடக்கும்னா வந்து நம்ம பேங்க்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, பேங்க்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதை என்ன பண்ணுவான், RBI வந்து கொடுத்துருவான். சரியா? கொடுத்துட்டு RBI வந்து அதை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பேங்க்குக்கு வந்து காசு வந்து தருவாங்க. இதுதான் வந்து OMO பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இது டாலர் ஸ்வாப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்ல வந்து சில டாலர்ஸ் இருக்கும். சரியா? அந்த டாலர்ஸ் வந்து RBI வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து RBI வந்து காசு வந்து தருவாங்க. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ, 3 வருஷம். சரியா? 3 வருஷம் கழிச்சு வந்து இந்த என்ன பண்ணிருக்காங்க, இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாலரை கொடுத்துருக்கானா, 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருப்பானா வந்து RBI வந்து அந்த டாலரை கொடுத்துட்டு பேங்க்ல இருந்து காசை வந்து வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து டாலர் ஸ்வாப். நான் இருக்கு தானே, ஆல்ரெடி சொன்னது டீட்டெயிலா இப்போ வந்து மேலாப்ல சொல்றேன். ஓகே, என்ன பண்ணிருப்பாங்க வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து RBI வந்து இந்த பேங்கோட லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பானா இந்த OMO பர்ச்சேஸ் வழியாகவும் இந்த டாலர் ஸ்வாப் வழியாகவும் கிட்டத்தட்ட வந்து எத்தனை ட்ரில்லியனை வந்து பேங்க்ல வந்து கொடுக்குறான்னா 3 ட்ரில்லியனை வந்து பேங்க்ல வந்து இன்ஜெக்ட் பண்றான் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. எத்தனை ட்ரில்லியனா வந்து 3 ட்ரில்லியன். சரியா? இதுல வந்து 2 ட்ரில்லியன் வந்து எந்த வழியா பண்றான்னா வந்து இந்த OMO பர்ச்சேஸ் வழியா வந்து பண்றாங்க. மிச்சம் இருக்க 1 ட்ரில்லியன் வந்து எது வழியா வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டாலர் ஸ்வாப் வழியா வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். மொத்தம் எத்தனை சொன்னேன், இந்த OMO பர்ச்சேஸ்க்கு 2 ட்ரில்லியன் சொன்னேன்னா இது மொத்தம் வந்து 4 தவணையா வந்து பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் தவணையில எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 50,000 ரூபாய். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து 29 டிசம்பர் வந்து ஃபர்ஸ்ட் தவணை, 5 ஜனவரி வந்து செகண்ட் தவணை, 12 ஜனவரி வந்து தேர்ட் தவணை, 22 ஜனவரி வந்து ஃபோர்த் தவணை. ஒவ்வொரு தவணையிலையும் 50,000 ரூபாய் வந்து நாங்க வந்து தருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே இது இந்த டாலர் ஸ்வாப் இருக்கும் பாத்தீங்களா, அது எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜனவரி 13 இந்த மாதிரி நாங்க பண்ணி 10 பில்லியன். சரியா? 10 பில்லியன் டாலர்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டாலர் வந்து 90 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 90 இன்ட்டு 10னா கிட்டத்தட்ட வந்து 1 ட்ரில்லியன் ஆயிடுச்சா. அங்க வந்து ஒரு 2 ட்ரில்லியன், இங்க வந்து 1 ட்ரில்லியன், மொத்தம் வந்து 3 ட்ரில்லியன் வந்து பேங்க்ல வந்து நாங்க இன்ஜெக்ட் பண்ண போறோம். எந்த வழியா பண்ண போறோம்னு பாத்துக்கோங்க, OMO பர்ச்சேஸ் வழியாகவும் அதே இது இந்த டாலர் ஸ்வாப் வழியாகவும் வந்து பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது இப்ப. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம், அதே OMO பர்ச்சேஸ் வழியா வந்து 1 ட்ரில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அது எப்ப கொடுத்துருப்பாங்க வந்து
டிசம்பர் 11 டிசம்பர் 18 அது வந்து 2 தவணையில வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது 1,00,000 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க. அதே இது அப்போ வந்து டாலர் ஸ்வாப் வழியா வந்து எப்போ எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா 5 பில்லியன் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? முன்னாடி வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.45 ட்ரில்லியன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நாங்க வந்து 3 ட்ரில்லியன் வந்து வித்தின் 1 வீக்ல வந்து நாங்க வந்து தரப்போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மொத்தமா நல்லா பார்த்துக்காங்க. இந்த காலண்டியரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பாத்தீங்களா, ஜனவரில இருந்து ஜூன் முடியும். அதுல மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா எவ்வளவு வந்து ஆர்பிஐ வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா பேங்க்ல கிட்டத்தட்ட வந்து 9.5 ட்ரில்லியன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? பேங்க்ல வந்து காசு வந்து கம்மியா இருக்கு. அதுக்காக என்ன பண்றோம், ஆர்பிஐ வந்து காசு தராங்க. எந்த மாதிரி தராங்க அப்படின்றதுதான் விஷயம். மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சின்னதா ஒரு கதை சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ஆர்ஐ, அதாவது என்ஆர்ஐ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இந்தியன் சிட்டிசன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து படிக்கிறதுக்கோ இல்ல வேலைக்கோ வெளிநாட்டுக்கு வந்து போறான். அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறப்ப வந்து ஒரு வருஷத்துல 6 மாசமாச்சும் வந்து அவன் வந்து வெளிநாட்டுல இருந்தானா அவன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. பாத்துக்கோங்க, ஒரு வருஷத்துல குறைஞ்சது வந்து 6 மாசம் வந்து இந்தியால இருந்தான். சரியா? அதாவது 6 மாசத்துக்கு கீழே வந்து இந்தியால இருந்துட்டு 6 மாசத்துக்கு மேல வந்து இந்தியால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து சொல்லுவாங்க. நீ எதுக்காக வந்து என்ஆர்ஐ, அதாவது ஒரு வேற ஒரு நாட்டுக்கு வந்து போறான்னா வந்து மோஸ்ட்லி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போவான். அங்க வந்து சம்பாதிக்கிறானா, லைக் வந்து யூஎஸ்கே வந்து போறான்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அவன் வந்து டாலர்ல வந்து சம்பாதிப்பான். சம்பாதிச்ச காசு வந்து அவன் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பணுமா? எதுக்காக சம்பாதிச்ச காசு வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புறது? அங்க இருக்க, அதாவது அவன் வந்து யூஎஸ்ல இருப்பான், ஓகே. ஆனா வந்து அவனோட ஃபேமிலி, அதாவது அவங்களோட அப்பாவோ அவனோட மகனோ அவனோட ஒய்ஃபோ எல்லாருமே வந்து இந்தியால தான் இருப்பாங்க. அவன் சம்பாதிச்ச காசை வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பணும். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். லைக் வந்து அவனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து அனுப்ப முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான் வந்து இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட். இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல 3 டைப்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நான் கடைசியா சொல்றேன். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதிரி வந்து யூஎஸ்க்கு வந்து போறாரு. அவரோட சம்பளம் வந்து எவ்வளவு வேணா இருக்கட்டும், சரியா? ஆனா வந்து மாசம் மாசம் நல்லா பாத்துக்காங்க, மாசம் மாசம் $10,000 வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. எப்படி அனுப்புவாருன்னா வந்து அங்க இருக்க யூஎஸ் பேங்க்ல போய் வந்து சொல்லுவாரு, இந்த பாருப்பா, என்கிட்ட வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து இருக்கு. நீ என்ன பண்ற, நான் ஒரு $10,000 உனக்கு தரேன். நீ வந்து அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விட்டுரு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்ல, இதுல ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. இந்த $10,000 வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, கொடுக்குறப்ப உன்கிட்ட கேட்பாங்க, இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீல்ல, இது வந்து எந்த டைப்ல வந்து வச்சிருக்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃப்சிஎன்ஆர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குமா, வந்து இந்த $10,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்றப்ப அந்த யூஎஸ் காரன் வந்து டைரக்டா வந்து இந்தியால வந்து என்னோட என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் கொடுக்குற $10,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான்னா, அந்த நான் எப்படி டாலர்ல கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் வந்து அவன் வந்து டாலர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ வந்து நான் $10,000 வந்து கொடுத்துட்டேன்னா அவன் இன்வெஸ்ட் பண்றப்ப இந்த $10,000 வந்து அப்படியே வந்து ருப்பீஸா வந்து கன்வெர்ட் ஆகும். ஒரு எவ்வளவு சொன்னேன், ஒரு 83 ரூபா இருக்கும் ஒரு டாலருக்கு. 83 இன்ட்டு 10,000 போட்டீங்கன்னா, கணக்கை பார்க்காதீங்க, ஒரு 8,30,000 சம்திங் வரும்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, தப்பா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஒரு 8,30,000 வருதுன்னா அந்த 8,30,000 என் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஒருவேளை நல்லா பார்த்துக்காங்க, ஒருவேளை எனக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து காசு வந்து தேவைப்படுச்சு, திருப்பி வந்து நான் எடுக்கணுமா, அந்த திருப்பி எடுக்கிறப்ப வந்து இந்த என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா இந்த 83,000, அதாவது 8,30,000 இருக்கா, இந்த 8,30,000 திருப்பி வந்து டாலர் கன்வெர்ட் ஆகி எனக்கு வந்து வரும். அதே இது எஃப்சிஎன்ஆர்ல இருக்க அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து வரும்னா வந்து அது ஆல்ரெடி டாலர்ல தான் இருக்கும். நான் திருப்பி எடுக்கிறப்பையும் டாலர்ல தான் வரும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் புரிஞ்சுச்சா? இன்னும் இருக்கு. இது புரிஞ்சுச்சா மத்த ஆளுக்கலாம்?
எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லுங்க. மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சுச்சா? ஓ, இருக்குது இவ்வளவுதானா? ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ம். ம். ஓகே. இப்போ வந்து இந்த என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்களேன். நான் எதுக்காக எங்க ஊருக்கு வந்து காசு அனுப்புறேன்? எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அந்த ஊர்ல இருப்பாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் காசு வந்து அனுப்புவேன். இப்போ வந்து என் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு சொன்னேன்? 8,30,000 வந்து என் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துருமா? அந்த 8,30,000 இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து 8,30,000 இருக்கு. நார்மலா என் அக்கௌண்ட்ல எப்படி காசு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யூபிஐ வழியாவோ, இல்லைன்னா வந்து நெஃப்ட் வழியாவோ, இல்லைன்னா வந்து காலையில அவங்க போட்டாங்க பாத்தீங்களா, ஐஎம்பிஎஸ், அதாவது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வழியாவோ வந்து நான் வந்து காசு அனுப்பிக்கலாம். ஓகேவா? நார்மலா என் அக்கௌண்ட்ல வந்து எப்படி காசு இருந்துச்சோ அந்த வழியா வந்து இனிமே வந்து நான் அனுப்பிக்கலாம். ஓகேவா? இப்படிதான் வந்து இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து வேலை செய்யும். அதே சமயம் வந்து இங்க வந்துருங்களேன், அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரீபாட்ரியேஷன். அதாவது நான் வந்து நான் திருப்பி எடுக்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, திருப்பி எடுக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து டாலர்ல கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த என்ஆர்இ எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ல வந்து இந்த ரீபாட்ரியேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது ஃபுல்லா வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு $1000 இருக்குன்னா ஃபுல்லா வந்து எடுத்துக்கலாம். அதே இது எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்லயும் ஃபுல்லா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்படிதான் வந்து இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து என்னது, 3 டைப்ஸ் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஎன்ஆர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றது வந்து டாலர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒருவேளை திருப்பி எடுக்கணும்னாலும் டாலர்ல தான் வந்து என்னால எடுக்க முடியும். சரியா? அதே இது என்ஆர்இயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவேன், நான் இன்வெஸ்ட் பண்றப்ப டாலர்ல இருக்கும். ஆனா வந்து அந்த பேங்க்ல என் அக்கௌண்ட்ல வந்து போறப்ப வந்து எப்படி இருக்கும்னா வந்து இந்தியன் ருபீஸ்ல தான் இருக்கும். புரிஞ்சுச்சு தானே? ஆனா வந்து திருப்பி நான் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து என்னால வந்து டாலர்ல தான் எடுக்க முடியும். அதுதான் வந்து என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். அடுத்து வந்து மூணாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கும், என்ஆர்ஐயோட ஆர்டினரி அக்கௌண்ட். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து துபாயில வந்து வேலை பார்க்கறாரு. ஆனா வந்து அவரோட வீடு, அதாவது சொந்தமா வந்து ஒரு வீடு வந்து வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு, வாடகைக்கு வந்து விட்டுருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காரு. வாடகைக்கு வந்து விட்டாங்கன்னா மாசம் மாசம் வந்து வாடகை தருவாங்க பாத்தீங்களா, வாடகை தர்றது எந்த ருபீஸ்ல தராங்க? இந்தியன் ருபீஸ்ல தானே தருவாங்க. அதாவது டெபாசிட் பண்றதும் இந்தியன் ருபீஸ்ல தான் இருக்கும், வித்ட்ரால் பண்றதும் இந்தியன் ருபீஸ்ல தான் இருக்கும். வழங்குச்சா நான் சொன்னது? 3 அக்கௌண்ட். மத்த ஆளுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப இந்த நியூஸ்க்கு வாங்களேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ஆர்ஐ டெபாசிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது எஃப்சிஎன்ஆர் வழியாவோ என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் வழியாவோ இந்தியாவில வந்து டெபாசிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த பினான்சியல் இயருக்கு வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமா பாத்துக்கோங்க, ஏப்ரல் வந்து அக்டோபர் முடி வந்து டெபாசிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வந்து இருக்குன்னா வந்து 8.3 பில்லியன் தான் வந்து இந்த வாட்டி வந்து இருக்கு. இதே இது போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் முடி வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா வந்து 11.9 பில்லியன் வந்து இருந்துச்சு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ரெண்டு இது சொன்னேன். ஒன்னு எஃப்சிஎன்ஆர், இன்னொரு வந்து என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். இந்த ரெண்டு அக்கௌண்ட் வழியா தான் வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த என்ஆர்ஐயோட எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் பாத்துக்கோங்களேன், அதுல இருந்து ஓகே இன்க்ரீஸா தான் இருக்கு. எவ்வளவு வந்து இருக்குன்னா வந்து இந்த ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் முடிவு வந்து 3.9 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப போன வருஷம் வந்து 3.0 பில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் இருக்கும் பாத்தீங்களா, அது போன வருஷம் வந்து 6.1 பில்லியன் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து வெறும் 1.6 பில்லியன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து ஓவரால வந்து குறைஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? அதுக்கப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அது என்னடா அவுட்ஸ்டாண்டிங் என்ஆர்ஐனா, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஆம், எப்படி சொன்னேன்? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அக்கௌண்ட்ல வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட்ல வந்து போன வருஷம் நீ வந்து 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிருக்க. இந்த வருஷம் வந்து ஒரு 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ற. ஆனா வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிட்ட. அப்போ வந்து எவ்வளவு இருக்கும்? 1 லட்சம் 20,000 மைனஸ் 10,000னா 1,10,000 வந்து உன் அக்கௌண்ட்ல வந்து இருக்கும். அதாவது கரண்டா வந்து உன் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு காசு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்ஆர்ஏயோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அது எங்கேயோ போட்டிருப்பானே, 162.69 பில்லியன் வந்து இருக்கு. அதாவது 168.78 பில்லியன் வந்து இருக்கு. இது போன வாட்டி கம்பேர் பண்றப்ப அதிகமா வந்து இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போலாமா?
இந்த அவங்க போட்டுருக்காங்க பாத்துக்கோங்க சரியா. ஓகே, வேற ஏதாவது இதுல இருக்காது, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நானும் இதுதானே சொன்னேன், நானும் இதை தானே சொன்னேன் இல்லையா? கரெக்டு தான். அடுத்த விஷயம் வந்து டிஃபென்ஸ் நியூஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நீங்க வந்து அப்பப்போ வந்து இந்த நியூஸ் வந்து கேள்விப்படுவீங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து மெரினா கடற்கரையில் இந்த மாதிரி வந்து ஆயில் கொட்டிருச்சு, அதனால வந்து இத்தனை உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்டால வந்து ஆயில் வந்து கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க உயிரினங்கள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படும். இதை வந்து நார்மலா வந்து ஒரு நாள் வந்து ஒன்ஸ் வந்து ஆயில் கொட்டிருச்சுன்னா வந்து ஈஸியா வந்து அது வந்து பேர்ன் ஆகும். இப்ப வந்து நார்மல் படகு எடுத்துட்டு போய் வந்து நீ வந்து அதுல வந்து அந்த தீயை அணைக்கணும்னாலோ, இல்லைன்னா வந்து அந்த ஆயில் கொட்டியிருக்கும் பாத்தீங்களா வந்து அதை கிளீன் பண்ணனாலோ நினைச்சீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா வந்து படகு வந்து ஒரு இடத்துல நிக்கணும், ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணும், நீ அந்த ஒரு இடத்துல நின்றுதான் வந்து ஃபயரை வந்து அணைக்கணும். ஆனா வந்து இந்த அலை வந்து இருக்கும் பாத்தீங்களா, அலை இருக்கிறப்ப வந்து உன்னால வந்து படகுல வந்து ஒரு இடத்துல நிக்க முடியாது. நீங்க வந்து கண்டிப்பா வந்து நங்கூரம் போட்டா மட்டும்தான் வந்து படகுல வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க முடியும். ஆயில் ஆல்ரெடி வந்து அங்க வந்து ஆயில் வந்து கொட்டிருச்சு, அதே மாதிரி வந்து பேர்னும் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் எப்படி வந்து நீ வந்து நங்கூரத்தை போடுவ? அது வந்து நார்மல் படகுல வந்து சாத்தியமே கிடையாது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவில் வந்து புதுசா வந்து ஒரு படகு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த படகோட பேர் பார்த்துக்காங்க பொலிஷன் கண்ட்ரோல் வெசல் அப்படின்றதான் வெசல். சரியா? அதாவது ஒரு பொலிஷன் கண்ட்ரோல் வெசல், அதோட பேர் பார்த்துக்கங்க சமுத்திர பிரதாப் அப்படின்றதான் இந்த விஷயத்தோட பேரு. சரியா? அந்த படகோட பேர் பார்த்துக்கங்க சமுத்திர பிரதாப் அப்படின்றதான் அந்த படகோட பேரு. யார் இந்த விஷயத்த வந்து பில் பண்ணிருப்பானா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து இதை வந்து பில் பண்ணிருப்பாங்க. இதை யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றானா, இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. பேரு முக்கியம், சமுத்திர பிரதாப். சரியா? இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் இருக்கும், ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்கும். அந்த டெக்னாலஜியோட பேர் பார்த்துக்கங்க டைனமிக் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த டைனமிக் பொசிஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நங்கூரம் போடாமையே அந்த படகு வந்து ஒரு இடத்துல வந்து நிக்க வைக்கும். லைக் வந்து சென்சார் வழியாவோ, அங்க இருக்க கம்ப்யூட்டர் சிக்னல் இருக்கும் பாத்தீங்களா, சென்சாரு, இன்னும் ஒன்று ரெண்டு மூணு இருந்துச்சு. சரியா? அது வழியா வந்து அதை யூஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து அந்த படகு வந்து ஒரே இடத்துல வந்து நிக்க வைக்கும். நங்கூரம்லாம் வந்து உனக்கு வந்து போட தேவையில்ல. இந்த படகு வந்து எப்படி இருக்கும்னா, மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த ஃபயர் இன்ஜின்ல வந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து இந்த படகுல வந்து இருக்கும். நான் இமேஜ் எடுத்தேன், ஒரே நிமிஷம் போட்டு விடுறேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். சரியா? பாத்துக்கோங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் வந்து இப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருக்காங்கன்ற முக்கியம், இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் வந்து பண்ணிருக்காங்க. அந்த வெசலோட பேர் பாத்துக்கோங்க சமுத்திர பிரதாப் அப்படின்றது அந்த வெசலோட பேரு. அதுக்கப்புறம் வந்து இதை பில் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து பில் பண்ணிருப்பாங்க. இதோட மொத்த நீளம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 114 மீட்டரு. அதே மாதிரி வந்து பிரெத் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 16.5 மீட்டரு அப்படின்றதெல்லாம் சொல்ல தெரியணும். ஓகேவா? இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து ஒரு CRN-91 கன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டைனமிக் பொசிஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த தண்ணி வருது பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாலே நல்லா பாத்துக்கோங்க, இந்த இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த டைனமிக் பொசிஷன் வந்து இருக்க ஒரே படகு இதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்து போலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்டோட பேர் பாத்துக்கோங்க BWF வேர்ல்ட் டூர் ஃபைனல் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேரு. இது எங்க வச்சு நடந்திருக்கலாம் வந்து சைனால ஹான்ஸ்வூ அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். இதுல வந்து மென்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்கா, உமன்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்றதான் விஷயம். சரியா? மென்ஸ்ல வந்து யார் வந்து ஜெயிச்சிருப்பானா வந்து கிறிஸ்டோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்கன்னா பிரெஞ்சை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி வந்து பிரெஞ்சை சேர்ந்தவங்க இந்த டைட்டில் வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து உமன்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா சவுத் கொரியாவை சேர்ந்த அன் சியோங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒலிம்பிக்ல வந்து இவங்க வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. வேற என்ன உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இந்த 2025 மட்டும், அதாவது பேட்மிண்டன்ல 2025 மட்டும் எத்தனை வின் வந்து எத்தனை டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்கன்னா இதையும் சேர்த்து வந்து 11 டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து இந்த சாதனை, அதாவது ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து மென்ஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, கென்டோ மொமோட்டா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜப்பானை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அதிகபட்சமா வந்து 11 டைட்டில் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்க ரெக்கார்டை வந்து இவங்க வந்து இப்போ வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சு தானே? ஏன்னா வந்து 2025 முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியாது.
ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. ஐபிஎல் மாதிரி வந்து செஸ்ஸுக்குன்னு ஒரு லீக் ஒன்று இருக்கும். அந்த லீக்கோட பேர் பார்த்துக்கோங்க, டெக் மஹேந்திரா குளோபல் செஸ் லீக்னு சொல்லுவாங்க. இது எங்க வச்சு நடந்திருக்குன்னா வந்து மும்பைல வச்சு தான் நடந்திருக்கு. இதுல வந்து எந்த பிரான்ச்சைசி வந்து ஜெயிச்சிருக்கான வந்து ஆல்பென் எஸ்ஜி பைப்பர்ஸ் அப்படின்ற ஒரு பிரான்ச்சைசி வந்து ஜெயிச்சிருக்கும். யாரை வந்து தோக்கடிச்சிருப்பானா ட்ரிவானி அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க அந்த பிரான்ச்சைசியை. சரியா, எப்படி சிஎஸ்கே மும்பை இருக்க மாதிரி ஆல்பென் ட்ரிவானி அப்படின்ற ஒரு 2 இது இருக்கு. சரியா, இந்த லீக்ல வந்து எத்தனை டீம் வந்து கலந்துக்கணும்னா வந்து 10 டீம் வந்து கலந்துக்கணும். இது வந்து எந்த மாதிரி நடக்கும்னா வந்து செஸ்லயே வந்து 3 இருக்கும் பாத்தீங்களா, ரேபிடு, பிளிட்ஸ், கிளாசிக்கல் அப்படின்னு ஒரு 3 இருக்கும் பாத்தீங்களா. இது எந்த மாதிரி டோர்னமெண்ட்டா, ரேபிட் டோர்னமெண்ட் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது என்னடா ரேபிட்னா வந்து அந்த மொத்த கேம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 10ல இருந்து 60 நிமிஷம் முடிவுல இருந்து விளையாடுவாங்க. அதே இது பிளிட்ஸ்னா வந்து 5 நிமிஷத்துக்குள்ள வந்து அந்த கேமை வந்து முடிச்சிருவோம், வேகமா நடத்துவாங்க பாத்தீங்களா, அது வந்து பிளிட்ஸ். அதே இது கிளாசிக்கல்னா வந்து அந்த கேம் வந்து 90 நிமிஷத்துக்கு மேல வந்து போகும். சரியா, லைக் வந்து டெஸ்ட், ஓடிஐ, T20 மாதிரி தான் இது கிளாசிக்கல் ரேபிட் பிளிட்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி டோர்னமெண்ட்னா ரேபிட் அப்படின்றது சொல்ல தெரியணும். இது வந்து எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 3வது எடிஷன். சரியா, இந்த லீக் வந்து 2023 இருந்து நடக்குது. இதுல வந்து பிரைஸ் மணி ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 1.5 மில்லியன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த யார் வாங்கியிருப்போம்னா அனீஸ் கிரி, அதாவது நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? இந்த அல்ஃபேன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லீக்கோட அந்த டீமோட கேப்டன் யாருன்னா ஃபேபியோனோ அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நீங்க வந்து கிரிக்கெட் பாக்குறப்போ வந்து இதை அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து இந்த கொக்கோ கோலா, ஊபர் இந்த மாதிரி ஸ்பான்சர் இருப்பாங்க பாத்தீங்களா, பார்ட்னர் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அது அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பார்ட்னர் வந்து போட்டிருக்காங்க. அதுக்காக யார் யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹுண்டாய் மோட்டார் கம்பெனியும் ஐசிசியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து பிரீமியர் பார்ட்னரா வந்து சேர்ந்திருக்காங்க. யார் சேர்ந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, ஹுண்டாய் தான் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த 2027 நல்லா பாத்துக்கோங்க, 2027 50 ஓவர், அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. அதுக்குள்ள வந்து இப்ப எப்ப 2026 2026ல இருந்து 27 முடியும். மொத்தம் வந்து 7 மேஜர் வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. அது மென்ஸ், உமன்ஸ், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு 7 இது நடக்க போகுது. அந்த 7 இதுக்கும் 7 தானே, 6 7 6 7ன்னு படிச்ச மாதிரி இருக்கு, இங்க 6ன்னு போட்டுக்கலாம். சரியா, அது ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. 6 டோர்னமெண்ட் நடக்க போது. இந்த 6க்கும் இவங்க தான் வந்து பார்ட்னரா வந்து இருக்க போறாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி தான் வந்து இருக்க போறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க வந்து ஆல்ரெடி இவங்க இருந்திருப்பாங்க. எப்போ வந்து 2011 இருந்து 2015 முடியும் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரீஎன்டர் வந்து ஆகுறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சு தானே, அது பிளேயர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. தெரியலையே, இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தா வச்சிருக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சா மத்தாளுக்குலாம்? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இது. என்னன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரே எடுத்துக்கோங்க, அவர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜுரி ஆயிட்டு திருப்பி வந்து டீமுக்குள்ள வரணும் வந்து சும்மா வந்து வர முடியாது. சரியா, அதுக்கப்புறம் அதுல வந்து என்சிஇ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதாவது நேஷனல் சென்டர் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்க போய் வந்து அவனோட நான் வந்து நல்லா தகுதியானவன் தான், அதாவது என்னோட ஃபிட்னஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நீ வந்து ப்ரூவ் பண்ணி சர்டிபிகேட் வந்து வாங்கினா மட்டும்தான் வந்து திருப்பி வந்து இந்தியன் டீமுக்குள்ள வந்து வர முடியும். சரியா, இந்த என்சிஇ சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க. இது அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் வந்து மெஷர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டேட்டா, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளவு தூரத்தை வந்து ரன் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ஓவர் வந்து போடுறாங்க, இத்தனை ஓவர் வந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எங்க வந்து பண்ணுவாங்கன்னா இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒரு விஷயத்த வந்து நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒலிம்பிக் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஒலிம்பிக்ல வந்து போய் கலந்துக்கணும்னா வந்து டைரக்டா வந்து உன்னால வந்து போட்டியில எல்லாம் கலந்துக்கிற முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. சரியா, நீ வந்து இந்த போதை மருந்தெல்லாம் எடுத்திருக்கியா இல்லையா,
அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. லைக் வந்து உன்னோட சாம்பிளை வந்து எடுத்துட்டு அதுல வந்து லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீ வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் வந்து உன்னால வந்து இந்த மாதிரி வந்து ஒலிம்பிக்ல வந்து கலந்துக்கிற முடியும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயத்த வந்து நான் வச்சுக்கோங்க. இப்போ எதுக்காக இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்றேன்னா வந்து இந்த என்சிஇ இருக்கு பாத்தீங்களா, இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் அதே மாதிரி வந்து இந்த என்ஏடிஏ இருக்கு பாத்தீங்களா, அதாவது நேஷனல் ஆன்டி டோபிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு இதுலயும் வந்து வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா. லைக் வந்து ஒலிம்பிக் இப்ப வந்து இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே எடுத்துக்காங்களேன். அங்க வந்து ஒருத்தவங்க வந்து இந்த பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் வந்து மெஷர் பண்றது, அவங்களோட ரிப்போர்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த நேஷனல் ஆன்டி டோபிங் ஏஜென்சில அவங்களோட லேப்ல வந்து போய் வந்து ரிசர்ச் அவங்களோட சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா. இதுல வந்து லைக் வந்து அந்த வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா, அந்த வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு ஃபேக்டரியிலே நீ வந்து வேலை பார்க்கறேன்னா வந்து அங்க வந்து எப்படி சொல்ற, இப்போ வந்து புதுசா வந்து நீ காலேஜ் வந்து முடிக்கிறேன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்கும் பாத்தீங்களா ஃபேக்டரிக்கு. அதே மாதிரி என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு இதுக்கு எதுக்கு பார்த்துக்கோங்க, நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கும் என்ஏடிஏக்கும் இந்த ரெண்டுக்கும் இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி. லைக் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பாத்துக்கோங்க, இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இது பெருசா இருக்கும், நான் சிம்பிளா சொல்லணுமா சொல்லிட்டேன். விளங்குச்சா? ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் போவீங்களா காலேஜ் முடிச்ச பிறகு, எங்க போவீங்க? இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போவீங்க. அதே இது இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கும் அதே மாதிரி வந்து என்ஏடிஏ, அதே மாதிரி வந்து ஒருத்தர் இருப்பாங்க, நேஷனல் டோப் டெஸ்டிங் லேபரேட்டரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்கேயும் போறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வந்து பண்றாங்க. யார் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்றாங்க பாத்துக்கோங்க, அந்த ப்ரோக்ராமோட பேர் பாத்துக்கோங்க, காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்ன்ஷிப் பாலிசி தான் வந்து அதோட பேரு. யார் வந்து அன்வீல் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இதை வந்து அன்வீல் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வழியா வந்து எடுப்பாங்கன்னா 452 பேரை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு மாசம் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்கன்னா 20,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்குறாங்கன்னா 5.30 கோடி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த 452 பேர் சொன்னீங்கன்னா இந்த 452 பேரை வந்து மூணா வந்து பிரிப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து 40 பேரை வந்து இன்டர்ன்ஷிப் வழியா வந்து எடுப்பாங்க. அதே இது இந்த எஸ்ஏஐ, அதாவது ஸ்போர்ட்ஸ் சயின்சஸ், நான் ஆல்ரெடி இவனை பத்தி சொன்னேனே, அவன் பேர் என்ன, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு 160 பேரை வந்து இன்டர்ன்ஷிப் வழியா வந்து எடுப்பாங்க. அதே இது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலே ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டிவிஷன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவன் வந்து 212 பேரை வந்து இன்டர்ன்ஷிப் வந்து எடுப்பாங்க. இந்த என்ஏடிஏ வந்து 20 பேரை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்டிடிஎல் வந்து ஒரு 20 பேரை வந்து இன்டர்ன்ஷிப் வழியா வந்து எடுப்பாங்க. இது எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இது வந்து 2 டேம், அதாவது ஜூன் மாசம் ஒரு வாட்டியும் அதே மாதிரி வந்து ஜனவரி மாசம் ஒரு வாட்டியும் வந்து எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுதானே? ஹலோ, நான் வாட்டு வளவலன்னு சொல்லிட்டேனா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மூன்ல வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து பில்ட் பண்ண போறாங்க. நல்லா பாத்துக்கோங்க, நிலால வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து பில்ட் பண்ண போறாங்க. எப்பக்குள்ள வந்து பண்ண போறாங்கன்னா 2030 வந்து 2036 வந்து பண்ண போறாங்க. இதுக்காக வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணிருக்கா அப்படின்றதுதான் விஷயம். ரஷ்யாவை சேர்ந்த ஸ்பேஸ் கார்பரேஷன் ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் பேர் என்னது, ராஸ் காஸ்மஸ் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாரு பாத்தீங்களா, ப்ரொனன்சியேஷன் பாத்துக்காங்க. அவனும் லவோச்கின் அப்படின்னு ஒருத்தவனும், உங்க 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாங்க. லவோச்கின் தானே? அவங்க 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து மூணுல வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து பில்ட் பண்ணணும். எப்பக்குள்ள வந்து பில்ட் பண்ணணும் வந்து 2036 வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. சரியா? மூணுல வந்து கரெக்டா வந்து எங்க வந்து பில்ட் பண்ண போறாங்கன்னா வந்து மூணோட சவுத் போல் ஒன்று இருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து பில்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸுக்கு வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் போயிருப்பானா 1961ல யூரி அப்படின்னு ஒருத்தர் வருது, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போயிருப்பாங்க. அந்த ஸ்டாட்டிக்கையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, அடுத்த நியூஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை நியூஸ்னா வந்து 10ஆம் நியூஸ். சரியா? நம்ம காலையில ஒண்ணு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் வந்து இந்த மாதிரி வந்து இத்தனாம் தேதியை வந்து ராமானுஜன் பிறந்த நாளா வந்து அப்சர்வ் பண்றோம். அந்த டேட்டை வந்து தான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படிலாம் படிச்சிருப்போம். அது எத்தனாம் டேட்?
டிசம்பர் 22. அதாவது டிசம்பர் 22 வந்து மேத்தமெட்டிக்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுவோம். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து அந்த டேல வந்து வச்சு வந்து ஒரு பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. என்ன பிரைஸ் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து ராமானுஜன் பிரைஸ் அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இது வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. சரியா? சூப்பர். சரியா? இதோட பிரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்துக்காங்க, $10,000 அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா யார் யார் சேர்ந்து வந்து கொடுப்பானா, 2 பேர் சேர்ந்து வந்து இந்த ராமானுஜன் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் அவனும், அதே மாதிரி வந்து IMU அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் யூனியன். உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து வருஷம் வருஷம் வந்து பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, கிளாடியோ முனாஸ் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? இவங்க வந்து சிலியில வந்து ப்ரொஃபஸரா வந்து இருக்காங்க. அதுக்காக தான் வந்து சிலியில வந்து ப்ரொஃபஸரா வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ராமானுஜன் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து இந்த ராமானுஜன் பிரைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வாங்கணும் வந்து உன்னோட வயசு வந்து 45க்குள்ள வந்து இருக்கணும். அது ஒரு கிரிட்டேரியா வந்து இருக்கு. வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து எதுக்காக வந்து இவருக்கு வந்து இந்த ராமானுஜன் பிரைஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காருன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன கண்டுபிடிச்சிருப்பானா வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது போடலையா? இந்த ஓசோன்ல எல்லாம் வந்து அலை வந்து இருக்கும் பாத்தீங்களா, அலை. அலை தெரியும்ல, அது எப்படி வந்து கண்டினியூஸா இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. வேவ்ஸ். அது எங்கேயோ இருக்கும், எங்க இருக்குன்னு தான் தெரியல. யாரு கண்ணிலாச்சும் மாட்டுச்சா? மாத்தி சொல்லிட்டேனா? கரெக்டா தான் சொல்லிருக்கேன். சரியா? அதுதான். சரியா? அதோட மீனிங் தான் அது. சரியா? அந்த சொல்லிட்டான் சொல்யூஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அலை நான் சொன்னேன்னா அதை வந்து கண்டுபிடிச்சதுக்காக தான் வந்து அவருக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்கீம். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வாஜ்பாய் இருப்பாங்க பாத்தீங்களா, வாஜ்பாயோட பிறந்த நாள் வந்து வாஜ்பாய் தானே. அடல் பிகார் வாஜ்பாய் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட பர்த்டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா December 25th. இந்த வாட்டி வந்து எத்தனாவது பர்த்டேன்னு கேட்டீங்கன்னா 101வது பர்த்டே. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா டெல்லியில வச்சுதான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. டெல்லியோட சிஎம் யாருன்னு கேட்டீங்கன்னா ரேகா குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, அத்தல் கேண்டீன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யணும் வந்து லைக் வந்து ஒரு கேண்டீன் மாதிரி வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த இப்ப வந்து நீங்க வந்து மீல்ஸ் போய் சாப்பிட்றேன்னு நினைச்சுக்கோங்க, நார்மல் மீல்ஸ் வந்து 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டீன்ல வந்து எவ்வளவுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க மீல்ஸ். சரியா? ஒரு பிளேட் வந்து 5 ரூபா தான். அந்த ஒரு பிளேட்ல வந்து என்னென்ன இருக்குன்னா அது ரொட்டி, வெஜிடபிள், ரைஸ், மொத்தம் வந்து 600 கிராம் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இந்த கேண்டீன்ல வந்து எத்தனை வாட்டி வந்து ரைஸ் வந்து போடுவாங்கன்னா காலையில ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி, அந்த மாதிரி இல்ல. ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வேளையும் லைக் வந்து இப்போ வந்து மதியம் வந்து ஒரு பிளேட் வந்து வாங்குறேன்னா நீ 5 ரூபாய் கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். நைட் வந்து ஒரு பிளேட் வந்து வாங்குறேன்னா அப்பயும் 5 ரூபா வந்து கொடுத்து வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா வந்து இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து நாங்க வந்து ஒரு 100 கேண்டீன் தானே. 100 கேண்டீன் வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம். இப்போதைக்கு எத்தனை கேண்டீன் வந்து கொண்டு வந்திருப்போம்னா 45 கேண்டீன் வந்து திறந்துருக்கோம். மிச்சம் இருக்க 55 கேண்டீனை வந்து அடுத்த 15ல இருந்து 20 நாளுக்குள்ள வந்து நாங்க வந்து திறந்துருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கேண்டீன்ல இந்த மாதிரி கேண்டீன்ல வந்து திறக்கணும்னா அந்த மீல்ஸ் தருவாங்கன்னு சொன்னா ஒரு கேண்டீன்ல வந்து எத்தனை மீல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தருவாங்கன்னா 1000 மீல்ஸ் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா 104.24 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மொத்த மீல்ஸ் எவ்வளவு சொன்னேன், 30 ரூபா சொன்னேன்னா, ஆனா வந்து இப்ப கொடுக்கறது எவ்வளவு, 5 ரூபாய்க்கு தானே கொடுக்குறாங்க. மிச்சம் 25 ரூபாய் வந்து சப்சிடி. கவர்மெண்ட் சப்சிடி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25 ரூபா அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க.
அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட். அதாவது நீ வந்து எப்படி சொல்றது, அமேசான்லயே ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்றேன்னா அங்க இருக்க ஃபேக்டரியில இருந்து உங்க வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து கேட்பாங்க. சரியா? அதுதான் வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் நல்லா பார்த்துக்காங்க. 2023-24 இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 24.01 லட்சம் கோடியாம். சரியா? இது என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியாவோட ஜிடிபில 7.97% இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து யார் விட்டுருப்பானா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேட் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் உங்க 2 பேர் தான் சேர்ந்தா வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி 2023-24 காலகட்டத்தில் இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 24.01 லட்சம் கோடி வந்து இருக்கு. மொத்த ஜிடிபில 7.97% வந்து இருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு தானே? நான் சர்வீஸ் அவுட்புட்னா தெரியுதுல, லைக் வந்து சர்வீஸ்னா வந்து இந்த பேங்கிங்கு இதெல்லாம் வந்து சர்வீஸ் கேட்டகரியில் வரும். மிச்சம் இருக்கிறதுல வந்து இந்த விவசாயம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் சர்வீஸ் கேட்டகரியில் வந்து வந்துடும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதில் சொல்லியிருப்பாங்க வந்து ஓகே, இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, எதுல வந்து கம்மியா இருக்குன்னா வந்து ரயில் வழியா வந்து கொண்டு வந்தாதான் கம்மியா இருக்கு. ஒரு டன்னுக்கு வந்து 1.96 1 ரூபா 96 பைசா வந்து ஆகுது. ஒரு டன்னுக்கு தானே? ஒரு டன்னுக்கு. சரியா? அதே இது எதுல வந்து அதிகமா இருக்குன்னா வந்து இந்த ஏர் 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 டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல தான் அதிகமா இருக்கு. அதுல வந்து ஒரு டன்னுக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் வந்து 72 ரூபா வந்து ஆகுது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. என்ன ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்கன்னா வந்து ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. எந்த சிட்டி வந்து உலகத்திலே வந்து ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட். இதுல வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்கன்னா வந்து கோப்பன் கோப்பன் ஹேஜன் அப்படின்னு ஒருத்தவன். சரியா? அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க. அவன் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. அவனோட மொத்த பாயிண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1039 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? இது வந்து எப்படி வந்து இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 6 கேட்டகரி இருக்கும். சரியா? அந்த ஊர்ல எப்படி என்விரான்மெண்ட் இருக்கு, அந்த ஊர் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, அந்த ஊர்ல ஹெல்த் எப்படி இருக்கு, இந்த மாதிரி மொத்தம் 6 கேட்டகரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 82 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்கிங் வந்து போடுவாங்க. அந்த ரேங்கிங்ல வந்து இவன் தான் வந்து டாப்ல இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து எப்படி வந்து இந்த கோப்பன் ஹேகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கானோ, செகண்ட் வந்து யார் இருப்பானோ வந்து சுவிட்சர்லாந்து இருக்க ஜூரிஸ் வந்து செகண்ட் இருப்பாங்க. தேர்ட் வந்து சிங்கப்பூர் கரையும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்க மொத்தம் வந்து 200 சிட்டிஸ்க்கு வந்து ரேங்கிங் வந்து போட்டிருப்பாங்க. டாப் 200. இந்த 200ல இந்தியாவில் எந்த சிட்டியுமே இருக்காது. அதே மாதிரி வந்து இந்த யூஎஸ் யூகே சைனாலாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து டாப் 10ல வந்து யாருமே வந்து இல்ல. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து போலாமா? புரிஞ்சிச்சா? இருக்கீங்களா? 5 பேரு. சூப்பர். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஹோம் சர்வீஸை பத்தி நல்லா தெரியணும். இப்போ ஒரு பெண்ணே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணே இருக்குன்னா வந்து அது வந்து இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, பியூட்டிஷியன் வந்து கூப்பிடுவாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து எப்படி கூப்பிடுறாங்க, ஆப் வழியாவே கூப்பிடுறாங்க. இந்த பொறுப்பா பியூட்டிஷியனுக்கு ஆப், முடி வெட்டணும்னா வந்து அந்த ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஆப் வழியா வந்து கூப்பிடுறாங்க. இப்போ வந்து வீட்டுல வந்து ஏதாச்சும் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை இருக்குன்னா வந்து அதையும் ஆப் வழியா வந்து கூப்பிடுறாங்க. ஒரு ஏசியே ரிப்போர்ட் பண்றாலும் அதையும் ஆப் வழியா தான் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆப் வழியா வந்து சர்வீஸ் வந்து எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஆன்லைன் ஹோம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி, இது யார் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கன்னா ரெட் சீட் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியாவோட இந்த ஆன்லைன் ஹோம் சர்வீஸ் மார்க்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இப்போதைக்கு நல்லா பாத்துக்கோங்க, 2025 பினான்சியல் இயர்ல அதோட மார்க்கெட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 5100ல இருந்து 5200 பில்லியன் வந்து இருக்கு. அது வந்து 2030ல வந்து என்ன ஆகும்னா வந்து, அதாவது பினான்சியல் இயர் 30ல வந்து என்ன ஆகும்னா வந்து 85ல இருந்து 88 பில்லியன் வந்து ஆயிரும். அதாவது இப்ப இருக்கிறத விட, சரியா, இப்ப இருக்கிறத விட 85ல இருந்து 88 பில்லியன் வந்து உயர்ந்துரும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியாவோட ஆன்லைன் ஹோம் சர்வீஸ் வந்து இப்போதைக்கு இவ்வளவு இருக்கு. 2030க்குள்ள வந்து
18% இருந்து 22% வந்து உயர்ந்துரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. யார் வந்து விட்டுருக்காங்கன்னா ரெட்சிட் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட், அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ஆன்லைன் ஹோம் சர்வீஸ் இந்தியாவில் வந்து எடுக்கிறது மொத்தம் வந்து 100 பேர் எடுத்தாங்கன்னா அதுல வந்து 85ல இருந்து 90 பேர் வந்து யார் எடுக்கிறாங்கன்னா இந்தியாலே லார்ஜஸ்ட் சிட்டியா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 8 சிட்டி, அந்த சிட்டில மட்டும் 85ல இருந்து 90 பேர் வந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? போர் அடிக்குதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம் பிஎம் குசும் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அதுல வந்து காம்போனன்ட் ஏ அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வெற்றிடம், எப்படி சொல்றது, ஃப்ரீ லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீ லேண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கங்க சோலார் அந்த கிரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது அந்த நிலத்துல வந்து இந்த சோலார் பேனல் வந்து வச்சிருவாங்க. அந்த சோலார் பேனல் என்ன ஆகும்னா வந்து சூரிய ஒளிப்பட்டு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த கிரவுண்ட் மவுண்டட் சோலார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிரவுண்ட் மவுண்டட் சோலார்ல மட்டும் நம்ம வந்து எவ்வளவு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் விட்டுருப்பானா சோலார் பிவி பொட்டன்ஷியல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து யார் விட்டுருக்காங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கிரவுண்ட் மவுண்டட் சோலார் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா வந்துட்டு எவ்வளவு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 334 ஜிகாவாட் பீக் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை அந்த லேண்டுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இத்தனை இந்த 3343 சரியா 3343 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 27,571 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமா வந்து எங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா வந்து செகண்ட் வந்து இருக்கு. அதே இது டெசர்ட் இல்லாத இடம் சரியா, அதாவது பாலைவனம் இல்லாத இடத்துல வந்து அதிகமா வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து இந்தியாவில வந்து இந்த வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல தான் வந்து 45% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஎஃப்சிசிஐஎல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடோர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த காரிடோர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சரக்கு வழித்தடம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை போடுறதுதான் வந்து இவனோட வேலை. இவன் என்ன பண்ணிருப்பானா வந்து லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பான்னு பாத்துங்க, வேர்ல்டு பேங்க்ல இருந்து லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்காகனா வந்து ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடோர் ப்ராஜெக்டுக்காக வந்து லோன் வந்து வாங்கியிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து லோன் வந்து இப்போ வாங்கிட்டானா வாங்குறப்ப வந்து எப்படி வாங்கியிருப்பானா வந்து டாலர்ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும்ல, ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு வந்து திருப்பி கொடுப்போமா. இப்போ வந்து டாலரோட மதிப்பு வந்து 83 ரூபா இருக்குன்னா திருப்பி கொடுக்குறப்ப 90 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 83 ரூபானா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 8 லட்ச ரூபாய் இந்தியா மதிப்பு இருக்குன்னா திருப்பி கொடுக்குறப்ப அதே 8 லட்சத்தை தான் திருப்பி கொடுக்கணும். ஆனா வந்து நீ டாலர்ல கொடுக்குறப்ப அதோட விலை வந்து கூடும் பாத்தீங்களா. அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஐஆர்எஃப்சி, அதாவது இந்தியன் ரயில் பினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவன்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்க டாலர்ல வாங்கியிருக்கல, அதை வந்து அவன்கிட்ட இருந்து நீ திருப்பி கொடுத்துரு. நான் வந்து உனக்கு காசு தரேன், அந்த காசை வச்சு நீ வந்து அவனுக்கு வந்து இப்பயே திருப்பி கொடுத்துரு. அதாவது மொத்தமா வந்து ஒரு 9,821 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதாவது 9,821 கோடி வந்து கொடுப்பாங்க. யாரு கொடுப்பானா இந்த ஐஆர்எஃப்சி வந்து இந்த இந்த டிஎஃப்சிசிஐஎலுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த டிஎஃப்சிசிஎல் என்ன பண்ணிருப்பானா அந்த 9,821 கோடியை வந்து இந்த வேர்ல்டு பேங்க்கு வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்க காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. புரிஞ்சுச்சுதானே நான் சொல்ல வருது? ஹலோ, இருக்கீங்களா? மத்தாளுக்கு தான் புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி நம்பர் பார்த்தோமா? ஆமா ஆமா ஆமா, அதே மாதிரி தான் சரியா. வழங்குது தானே மத்தாளுக்குலாம். அவன்கிட்ட இருந்து டாலர்ல வந்து நம்ம வந்து காசு வந்து வாங்கியிருப்போம். இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம ஐஆர்எஃப்சி நம்மளுக்கு வந்து காசு தர்றாங்க. இந்த அப்பரூபா இதை நீ இந்த காசை வச்சுட்டு டாலர் வாங்கின காசை வந்து திருப்பி கொடுத்துரு. ஏன்னா டாலர்ல வாங்கிட்டேன்னா நீ திருப்பி கொடுக்குறப்ப இப்ப வாங்கினதோட எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளவு வந்து இது வழியா வந்து சேவ் பண்றோம்னா 2,700 கோடி வந்து சேவ் பண்றோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, சனந்தன் சான்ஸ்கிருதி அத்தல் திருஷ்டி அப்படின்றது அந்த புக்கோட பேரு. யார் எழுதியிருப்பாங்கன்னா வாசுதேவ் தேவ்நானி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திருபுவன் சகாகரி யூனிவர்சிட்டி அது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியணும். குஜராத்ல ஆனந்த் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இது ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். குஜராத்ல குச் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. குஜராத்ல குச் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கும். தோர்தோ அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா குஜராத்ல 4வது ஃபுல்லி சோலார் பவர் வில்லேஜா வந்து இப்போ வந்து இது வந்து ஆயிருக்கு. யாருன்னு பார்த்துக்கோங்க, தோர்தா அப்படின்ற ஒரு வில்லேஜ். அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு அக்கோசியேஷன் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பேடிஎம் வந்து இந்த அரபு கண்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அரபு கண்ட்ரிஸ்ல வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேடிஎம் அரப் பேமெண்ட் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேரு. அந்த கம்பெனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் வந்து முழுக்க முழுக்க வந்து பேடிஎம் தான் வச்சிருப்பாங்க 100% ஷேரை. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அந்த 100% ஷேர்ல வந்து 49% ஷேரை வந்து வித்திருப்பாங்க. யாருக்கு வந்து வித்திருப்பாங்கன்னா வந்து ஒரு கம்பெனி ஒருத்தர் இருப்பானே, அபுதாபி அந்த அபர் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அவனுக்கு வந்து 49% வந்து வித்திருக்காங்க. எத்தனை கோடிக்கு இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, 19 கோடிக்கு வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா?